வணக்கம். லோன் வாங்கியவர்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் அப்படின்னு தான் சொல்லணும். என்னன்னு பார்க்கலாம். நம்ம HDFC பேங்க் ஆஃப் பரோடா, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், பேங்க் ஆஃப் இந்தியா, கரூர் வைசா பேங்க், இவங்க எல்லார் வயசுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு RBI ஒரு புது திட்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சென்னை, அதாவது வீட்டு கடன் அல்லது வாகன கடனுக்கான அதிக EMI செலுத்தி வருபவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இனி உங்கள் EMI குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு. இதற்காக RBI பார்த்தீங்கன்னா அவங்களோட ரெப்போ விகிதத்தையும் குறைக்கல. வங்கிகளும் எந்த சிறப்பு திட்டத்தையும் அறிமுகப்படுத்தல. ஆனா வட்டி எப்படி குறையும்? ஆம், உங்களுக்கு கடன் இருக்குமா என்பதை தீர்மானிக்கும் அதே சிபில் ஸ்கோர் இருக்கு இல்லையா, இப்போது உங்கள் EMI-யையும் குறைக்க உதவும் அப்படின்னு சொல்றாங்க. சிபில் ஸ்கோர் அப்படிங்கிறது உங்கள் நிதி நம்பகத்தன்மையை அளவிடும் ஒரு கருவி அப்படின்னு தான் சொல்லணும். இது 300 முதல் 900 வரையிலான புள்ளிகளை கொண்டது. ஸ்கோர் அதிகமாக இருந்தால் வங்கிகள் எளிதாகவும் குறைந்த வட்டியிலும் கடன் வழங்குவாங்க. இது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இந்த சிபில் ஸ்கோர்ல இன்னொரு அத்தியாவசியமான முக்கியமான ஒரு விஷயமும் இருக்கு. உங்கள் முந்தைய கடன்கள், கிரெடிட் கார்டு கெடுப்பனவுகள் மற்றும் நிதி ஒழுக்கம் ஆகியவற்றின் அடிப்படையில் தான் இந்த ஸ்கோர் கணக்கிடப்படுது. பெரும்பாலானோர் பார்த்தீங்கன்னா புதிய கடன் தேவைப்படும் போது மட்டுமே இந்த ஸ்கோரை சரிபார்க்கிறாங்க. ஆனா இதை தொடர்ந்து கண்காணிப்பது ரொம்ப அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிசர்வ் வங்கி வெளியிட்டிருக்கக்கூடிய புதிய சுற்றறிக்கையில அக்டோபர் 1 முதல் அமலுக்கு வந்துள்ள புதிய ரிசர்வ் வங்கி சுற்றறிக்கையின்படி வங்கிகளுக்கான ஸ்பிரெட் மீதான 3 வருட லாகின் காலம் நீக்கப்பட்டிருக்கு. முன்னதாக பார்த்தீங்கன்னா 3 ஆண்டுகளுக்கு ஒரு கடனின் ஸ்பிரெட் தொகையை மாற்றுறதுக்கு வங்கிகளுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போது இந்த கட்டுப்பாடு நீக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிபில் ஸ்கோர் மூலம் கடன் மாறும் அப்படிங்கிறாங்களே, அது எப்படின்னு பார்க்கலாம். இதன் பொருள் என்னன்னா, உங்கள் சிபில் ஸ்கோர் மேம்பட்டால் உங்கள் வங்கியை அணுகி EMI தொகையை குறைக்கிறதுக்காக நீங்க பேசலாம் அப்படின்னு சொல்றாங்க. வங்கி ஸ்பிரெட் என்றால் என்ன அப்படின்னு இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுப்போம். நீங்கள் கடன் வாங்கும் பொழுது வட்டி விகிதம் 2 பகுதிகளை கொண்டது. ஒன்று ரிசர்வ் வங்கியுடைய பெஞ்ச்மார்க் விகிதம், மற்றொன்று பார்த்தீங்கன்னா வங்கியுடைய ஸ்பிரெட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பெஞ்ச்மார்க் விகிதம் அப்படிங்கிறது ரிசர்வ் வங்கி முடிவுகளால் தீர்மானிக்கப்படும் நிலையில வங்கி ஸ்பிரெட் உங்கள் தனிப்பட்ட நிதிநிலை மற்றும் வங்கியின் கொள்கையை பொறுத்தது அப்படின்னு சொல்றாங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பிரெட் அப்படிங்கிறது 3 ஆண்டுகளுக்கு மாற்ற முடியாததாக இருந்தது. ஆனால் தற்போது ரிசர்வ் வங்கி இந்த கட்டுப்பாட்டை நீக்கியிருக்காங்க. உங்களோட சிபில் ஸ்கோரை உயர்த்தி EMI-யை குறைக்கிறதுக்கும், நீங்கள் சமீபத்தில் பழைய கடனை திருப்பி செலுத்தாம இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கிரெடிட் கார்டு பில்களை உரிய நேரத்தில் செலுத்தாதிருந்தால் உங்கள் சிபில் ஸ்கோர் உயர்ந்திருக்கும். அதே போல இந்த நிலையில நீங்க வங்கியை தொடர்பு கொண்டு மேம்பட்ட கடன் விவரத்தின் அடிப்படையில் EMI-யை குறைக்கிறதுக்காக நீங்க கோரிக்கை வைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சிபில் ஸ்கோர் EMI குறையும் வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறாங்களே, அதை பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம். வங்கிகள் மறுத்தால் ரிசர்வ் வங்கியின் சமீபத்திய சுற்றறிக்கையை மேற்கோள் காட்டலாம். ஏனெனில் தற்போது EMI குறைப்புக்கு மறுப்பு தெரிவிக்க வங்கிகளுக்கு எந்த தடையும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வங்கிகள் தற்போது பார்த்தீங்கன்னா இந்த சிபில் ஸ்கோர் தகவல்களை சமர்ப்பிப்பதற்கு பதிலாக இனி வாரம் பார்த்தீங்கன்னா அடிப்படையில் சிபில் ஸ்கோரை கடன் தகவல் நிறுவனங்களுக்கு, அதாவது CICS அவங்களுக்கு அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த உத்தரவை RBI புதுப்பிச்சிருக்கதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த உத்தரவை RBI வெளிப்படுத்துறதுனால கடன் அண்டர்டேக்கிங் செயல்முறையில் சிபில் ஸ்கோர் அறிக்கைகளை அதிகமாக நம்பி வர்றதுனால இந்த மாற்றம் ரொம்ப அவசியமாகப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த நடவடிக்கையுடைய முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடன் மோசடி செய்பவர்கள் ஒரு கடன் வாரா கடனாக மாறியதற்கும் அது CIC அறிக்கைக்கு செய்யப்படுவதற்கும் இடையிலான கால தாமதம் இருக்கு இல்லையா, அதை பயன்படுத்திக் கொள்வதற்கும் தடுப்பதற்காக தான் இது கொடுக்கப்படுது. அதாவது வாரா கடன் ரிப்போர்ட் செல்லும் முன் இந்த சில இடைவெளிகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த இடைவெளியை பயன்படுத்தி புதிய லோன் எடுத்துடுறாங்க. இந்த இடைப்பட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தகவல் CIC-யில் கிரெடிட் ஸ்கோர் புதுப்பிக்கப்படாதனால மோசடி செய்பவர்கள் பிற கடன் நிறுவனங்களிலுமே இருந்து கடன் வாங்கிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் இந்த ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஒரு லோன் எடுத்திருப்பாங்க, அதை கட்டாம கடந்திருக்கும். ஆனால் அடுத்த சிவில் அப்டேட் ஆகிறதுக்குள்ள அதுக்குள்ள 10 லோன் எடுத்துறாங்க. அப்படிங்கும் போது என்ன ஆகிடுது, அவங்க சிவில் ஸ்கோர் என்ன ஆகுது, அப்டேட் ஆகாம போயிடுது இல்லையா. அதுக்காக தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஒரு மோசடியை தடுக்கிறதுக்காகவே இனி வாரம் ஒரு முறை பார்த்தீங்கன்னா சிபில் ஸ்கோர் ரிப்போர்ட்டுகளை CIC-க்கு அனுப்ப RBI உத்தரவிட்டிருக்காங்க. ஸோ சிபில் ஸ்கோரை முறைகேடு நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா மோசடியாளர்கள் கடன் பெறாமல் இருக்க இந்த புதிய முறையை பயன்படுத்த RBI திட்டமிட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ரிப்போர்ட்ஸ் போகிறதுனால பார்த்தீங்கன்னா வாரம் பணம் கட்டாதவங்களும் மாட்டுவாங்க. கரெக்டாக கட்டினவங்களுக்கும் ஒரு நல்ல அப்டேட் நெக்ஸ்ட் வீக் கிடைக்கும். கட்டாதவங்களுடைய நிலையும் தெரியும், கட்டினவங்களுடைய ஒரு குட் ஸ்கோருமே இன்க்ரீஸ் ஆகும். 2 வாய்ப்புகள் இருக்கு. இது ஒரு நல்ல அப்டேட் தான். நன்றி.